நியூஸ். சேலம் கிழக்கு மாவட்டம், சேலம் தெற்கு ஒன்றியம் திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டம் திருமலைகிரி செம்மன்திட்டு கிருஷ்ணமூர்த்தி மஹாலில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு அவை தலைவர் அம்மாசி தலைமை தாங்கினார். சேலம் தெற்கு ஒன்றிய திமுக செயலாளர் மாணிக்கம் அனைவரையும் வரவேற்று வரவேற்புரை ஆற்றினார். பொது உறுப்பினர் கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக சேலம் நாடாளுமன்ற உறுப்பினர், சேலம் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் டி.எம். செல்வ கணபதி, கிழக்கு மாவட்ட செயலாளர் எஸ்.ஆர். சிவலிங்கம், மாவட்ட துணை செயலாளர் சுரேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். மேலும் இதில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் சந்திரமோகன், திமுக தொழில்நுட்ப அணி துணை செயலாளர் டாக்டர் தருண், சேலம் ஒன்றிய பொருளாளர் கோவிந்தராஜ், சேலம் ஒன்றிய துணை செயலாளர் குணசேகர், ஒன்றிய மாவட்ட பிரதிநிதிகள் சுரேஷ், மூர்த்தி, ஒன்றிய கழக துணை செயலாளர்கள் கஞ்சமலையான், கோகிலா, சேலம் ஒன்றிய மாவட்ட கவுன்சிலர் கீதா குணசேகரன், ஒன்றிய கவுன்சிலர் முருகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் முப்பெரும் விழாவில் பெரும் திரளாக கலந்து கொள்வது தொடர்பாகவும் 2026 சட்டமன்ற தேர்தல் பணி குறித்தும், கழக ஆக்கப் பணிகள் குறித்தும் ஆலோசனை வழங்கப்பட்டது. இக்கூட்டத்தில் மாவட்ட ஒன்றிய குழு உறுப்பினர்கள், தலைமை செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள், ஒன்றிய கழக நிர்வாகிகள், கிளை கழக செயலாளர்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள், துணை தலைவர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், இளைஞரணி, மாணவரணி, தகவல் தொழில்நுட்ப அணி, சார்பணி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். ஒன்றிய பொது உறுப்பினர் கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய ஒன்றிய அமைச்சர் அவர்களே, வரவேற்பு நிகழ்ச்சியிருக்கின்ற ஒன்றிய கழக செயலாளர் அவர்களே, வருகையில் சிறப்பு செய்திருக்கின்ற சிறப்புரை ஆற்றியிருக்கின்ற நம்மை எல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற மாவட்ட கழக செயலாளர் மரியாதை அவர்களே, சிறப்புரை ஆற்றி பெரும் வெற்றியை பெற்று நம்முடைய அறப்பணிக்கு வருகின்ற நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே, கலந்து கொண்டிருக்கின்ற மாநில தகவல் தொழில்நுட்ப துணை செயலாளர் அவர்களே, கலந்து கொண்டிருக்கின்ற ஒன்றிய நிர்வாகிகளே, மாவட்ட நிர்வாகிகளே, பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களே, கலந்து கொண்டிருக்கின்ற கிளைக்கழக நிர்வாகிகளே, பல்வேறு அணியை சேர்ந்த அமைப்பாளர்களே, துணை உறுப்பினர்களே, உள்ளாட்சி பிரதிநிதிகளே, அனைவருக்கும் என்னுடைய அன்புகளான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நீங்க அதிக நேரம் பேச வேண்டும் என்றாலும் பேசுவதை கேட்கவில்லை. அம்மா சொன்னா 1/2 மணி நேரம் பேசினாலும் என்ன பேசினாலும் எங்களுக்கு தெரியல. நன்றிக்கு மட்டும்தான் தெரியும், வணக்கத்தை மட்டும்தான் தெரியுது. அது மாதிரி ஒன்றிய செயலாளர் பேசுறது கேட்கல. அதனால என்னுடைய அன்பான ஒரே கருத்தை வச்சு இன்றைக்கு வருகின்ற மாவட்ட செயலாளர் அவர்களுக்கும் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் என்னை பொறுப்பாளராக போட்டு என்னை பணியாற்ற வாய்ப்பு அவர்களுக்கு முதல்ல நன்றி தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் சொன்னபடி நாங்கள் வாக்குகளை பெற்றுக் கொண்டோம். சேலம் ஒன்றியத்தில் மிகப்பெரிய போராட்டத்துக்கு மத்திய வாக்குகளை பெற்றுக்கொண்டு வெற்றிகளை வைக்கிறோம். ஒரே ஒரு கோரிக்கை, தளபதி உங்ககிட்ட கருத்து கேட்டு நீ என்ன நினைக்கிறதுங்கிறத பதிவு பண்ணி அதுக்கு சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. ஆக மாவட்ட முழுவதும் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுவதும் இந்த கூட்டமுடைய உறுப்பினர்கள் நான் சார்ந்த இருக்கிற மேற்கு மாவட்டத்திலும் சரி, கிழக்கு மாவட்டத்திலும் சரி, மத்திய மாவட்டத்திலும் சரி, நாடு முழுவதும் பட்டியலிடலாம். ஆகவே மாணிக்கம் அவர்கள் சிறந்த செயல்கள், கொஞ்சம் வேகமாகவும் இருப்பார், கடுமையாகவும் இருப்பார், கட்டாமதாகவும் இருப்பார். ஆனால் அதில் இயக்க உணர்வு தான் இருக்கும். எந்த செயல்பாடாக இருந்தாலும் அந்த இயக்கத்தினுடைய உணர்வு இருக்கும், கொள்கை புரிந்து இருக்கும், லட்சியம் புரிந்து இருக்கும். அது எல்லோருடைய எண்ணமுமே இந்த இயக்கம் மூட்டி நிற்க வேண்டும் என்பதுதான். கழகம் நன்றாக இருந்தால் நன்றாக இருக்கலாம். யோசிச்சு பாருங்க. வரப்படுகின்ற சேலம் தெற்கு ஒன்றிய பொது உறுப்பினர் கூட்டத்திலே கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்தது மட்டுமல்ல, சில கருத்துக்களையும் எடுத்து வைத்து, ஏன் என்று சொன்னால் பல கருத்துக்களை எடுத்து வைக்க முடியும். ஆனால் தயவு செய்து செய்தால் சில கருத்துக்களை எடுத்து வைத்து அவர்களுக்கு நம்முடைய சேலம் நாடாளுமன்ற உறுப்பினர் என் அன்புக்கும் பாசத்துக்குரிய சகோதரர் டி.எம். அவர்களே, அதுபோல மாவட்டங்களுடைய துணை செயலாளர், இந்த வீரவாணி சட்டமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளராக நாடாளுமன்ற தொகுதியிலே பணியாற்றி ஒரு 26,000 தொகுதியிலே 26,000 வாக்குகள் அதிகப்படியாக பெற்று வெற்றியை தேடி தந்த
நம்முடைய சேலம் கிழக்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய துணை செயலாளர் அருமை சகோதரர் சுரேஷ்குமார் அவர்களே, நம்முடைய பொதுக்குழு உறுப்பினர் அன்பு இனிய சகோதரர் சந்திரமோகன் அவர்களே, அதே போல இந்த 4 தொகுதியிலும் நான் போய் சுற்றி வரணும்னு சொன்னா, இன்னைக்கு இங்க வந்து போனா நாளைக்கு தலவாசல் போனா அடுத்த 6 நாள் அவங்க அப்ப 6 நாளைக்கு இந்த தொகுதி பணி நடக்கணும்னு சொல்லி 4 தொகுதிகளுக்கும் 4 பேர் டைம். அந்த 4 பேர் நியமித்ததை வீரபாண்டிய தொகுதிக்கு நம்முடைய அருமை சகோதரர் சுரேஷ்குமார் பண்ணார். நான் ஒரு நன்றி சொல்லதான் நினைச்சேன், நல்லா பணியாற்றின்னு சொல்லலாம் நினைச்சேன். அவன் அந்த பட்டியலை பார்த்தேன், நன்றி சொல்றதா இல்லை அடுத்தாப்பது நன்றி சொல்லுவோம் கொஞ்சம் ஊக்கப்படுத்தலாமான்னு எனக்கு புரியல. ஏன்னா இவர் சொன்னாரு 40 வாக்குச்சாவடியில் எத்தனை மைனஸ்ன்னு சொன்னாரு. 7 ஊராட்சி 5 ஊராட்சிகள்